மாட்டேன். அன்பான என் சொந்த பந்தங்களே, கிறிஸ்துவின் குடும்ப உறவுகளை, பல நாட்களாக நாம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் உறவுகளாக மாறியிருக்கிற அந்த அன்பின் உறவுகளுக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் யூடியூப் சேனல் மூலமாக நீங்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் ஆதரவுக்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் பார்த்து நிறைய குடும்பங்கள் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஒரு சிறிய இந்த ஊழியம் என்று பார்க்காமல் கிறிஸ்துடைய அன்பினுடைய ஊழியம் என்று அறிந்து அந்த அன்பு குடும்பத்தோடு இந்த எபினேஸ்வரோடு கூட நீங்கள் இணைந்திருக்கிறீங்க பாருங்க. அது கடவுள் அடியானுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். என் அன்பு குடும்பங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை மழையை பொழிய வேண்டும். இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும் இல்லையா? சும்மா பைபிளை தூக்கிட்டு ஜெபத்தை போயிட்டு ஆலயத்தை போயிட்டு வந்துட்டு நான் ஜெபிச்சா ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஜெபிச்சா இனிமேட்டு நடக்கணும். நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? போங்க பிரதர், நானும் பல வருஷமா அந்த குடிக்கார கணவனுக்காக ஜெபிச்சு பார்த்த குடிக்காரன் திருந்தல. நான் தான் என்ன பண்றேன், அடி வாங்கிட்டு இருக்கேன் இல்லையா? வந்துருச்சா? சொன்ன ஒண்ணு இந்த வார்த்தை வருதா? சுவிசுவாசம் வருதா? வரக்கூடாது. எவ்வளவு காலம் ஜெபிக்கிறேன் கிடையாது, எவ்வளவு காலம் தேடுகிறேன் கிடையாது. நீ தேட தேடதான், நீ துதிக்க துதிக்கதான் அந்த நுகத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். கட்டுகள் அறுக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கடவுளுடைய பெருத்த கிருபை வரத்தினால் அவர் அலங்கரிக்கப்படுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது: கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலிருந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், கடவுளுடைய கிருபைகள், கடவுளுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு அளவில்லாமல் கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டும், என்ன கிருபைகள் வேண்டும், இப்ப நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை கொடுங்க, கர்த்தர் கொடுப்பார். இந்த வியாதிகளை சுகமாக்கக்கூடிய கிறிஸ்துடைய தழும்புகள் வேண்டும் கேட்டீங்கன்னா அந்த தழும்பை கொடுப்பார். எந்த கிருபை கட்டாலும் அவர் கொடுப்பார். கடவுளுக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாயா? ஊழியம் செய்யணும், வர இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, கிருபைகள் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஜனங்க கிட்ட போய் கர்த்தரை குறித்து பேசினா பேசுகிற இடத்துல அந்த ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கணும். அப்பதான் அந்த ஜனங்க என்ன பண்ண ஊழியக்காரை ஏத்துக்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. நல்லா பாட்டு பாடுறவங்க தான் நல்ல ஊழியக்காரர். பாட தெரியாம கத்துறவங்க என்ன கிடையாது, அவங்களாம் ஊழியக்காரர்ல நம்ம என்ன பண்றோம், தீர்ப்பு எழுதிடுறோம். ஏன்னா பிதா எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், பூமியில எழுதிடுறோம். பாட தெரியுது பாட தெரியாமல் இருக்கிறது என்றெல்லாம் பிரச்சனை கிடையாது. தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தை தொடுகிறதா, எனக்குள் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறதா, அதுதான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி தான் பார்க்கணும். நீங்க சபைக்குள்ள போன உடனே கேட்கணும், ஆண்டவரே உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க, வரத்தின் கிருபையினால நிரப்புங்க. போன உடனே கஷ்டம் பிரச்சனை போராட்டத்தெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. உன்னதத்திலிருந்து அந்த ஆசீர்வாத கிருபை வந்துட்டாலே உங்க கஷ்டங்கள் மாறிடும், உங்க கட்டுகள் அறுந்துடும், உங்க பிரச்சனைகள் தீர்வு பண்ற எல்லாமே சமாதானமாக மெதுவாக மாறிடும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 17 சொல்லு, நன்மையான எந்த ஈவுகளும் பூர்ணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப வரம் கிருபைகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய எம்பெருமானாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபிக்கிற வேலையில உன் குடும்ப கஷ்டத்தை நினைக்காத முதல் கடவுளத்தில் வல்லமை கிருபைகளால் நிரப்பப்படுங்க. ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தை உங்களால எளிதில் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துடைய போராட்டத்திலிருந்து ஈஸியா உங்களால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்தகார கட்டுகளை அறுக்கக்கூடிய அபிஷேகம் நமக்கு வேணும். நம்ம வீழ்த்த நினைக்கக்கூடிய சத்துருடைய சூழ்ச்சிகளை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய கர்த்தருடைய கிருபையுடைய சொப்பனத்தின் அபிஷேகம் ஆவி வேணும்.
இதெல்லாம் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் குறைவில்லாமல் நிறைவாக கொடுத்து நம்மை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட தகப்பனை தேடுகிறீங்க, துதிங்கள். நலமான செய்தியை உங்கள் காதுகள் கேட்பது மாத்திரமல்ல, அதில் செயல்பட ஆண்டவர் உறுதுணையாக இருப்பாராக. ஆமென், ஆமென்.